மைவி 3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். கேடிவி கார்த்திக் சார் நேற்று ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. போன வீடியோவில் கேடிவி சார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. கேடிவி சார் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மக்கள் தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் வேற எந்த வேலையும் பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்டேட் வந்தால் நானே போடுறேன், நீங்கள் யாரும் என்கிட்ட கேட்க வேண்டாம், என்னோடய மொபைல் ஹேங் ஆகுது, என்னால் வேறு எந்த கேஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாரே தவிர, நான் அப்டேட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. கம்பெனிலேருந்து எப்போ அப்டேட் வருதோ அப்போது நான் கண்டிப்பாக போடுறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சார் இப்படி சொன்னதுனால நாம் கோபப்படவோ அல்லது ஐயோ இந்த சார் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய யூடியூபர்ஸ்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நான் மும் நான் ஸ்டோர் வச்சுருக்கிறேன். நான் ஸ்டோர் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஆரம்ப கட்டத்தில் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு. அப்போது நம்ம ஃபோனு அட்டன் பண்ணாமலும் இருக்க முடியாது. அட்டன் பண்ணி அவங்க ஒரு ஆதங்கத்தோடு பேசும்போது நாம் அவங்கக்கிட்ட பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு பேசி புரிய வைக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக கால் வந்துக்கிட்டே இருக்குங்கும்போது நம்மளால் எல்லா காலும் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். நமக்கும் வீட்டில் வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளால் முடியாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரே விஷயத்த தொடர்ந்து ஒரு 100 பேர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரே விஷயம் அதை 100 பேர்கிட்ட ஒவ்வொரு டைம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் மக்களே, நீங்களும் இதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. மைவி 3ல் 1000க்கும் மேற்பட்ட ஸ்டோர்கள் இருக்குது. அதில் ஒரு ஸ்டோர் என்னோடய ஸ்டோரு. எனக்கே அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்தப்போ அப்போ அந்த 1000 பேருக்குமே என் அளவுக்கு ஃபோன் போயிருக்கோம். நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணோன்னா, அவங்களோட அப்டேட் வேணும்னா கேடிவியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லாருமே கேடிவி சாரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ பேரும் கேடிவி சாருக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா அவருடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவர் எவ்வளோ நொந்து போய் மன வருத்தப்பட்டு தான் அந்த மெசேஜை போட்டிருப்பாரு. அதனால் தயவு செய்து நாம் யாருமே அவரை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக போடுவாங்க, அமைதியாக இருக்கணும். அவருடைய மெசேஜை நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சே காமிக்கிறேன். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். மைவி 3 பற்றி போன வீடியோவில் கூறியிருந்த விஷயங்களை மக்கள் முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கவில்லை என்று புரிந்து கொள்கிறோம். ஏனெனில் மைவி 3 பற்றி இனிமேல் வீடியோவே வெளியிட மாட்டோம் என்று கூறவில்லை. அப்டேட் கிடைக்கும் பட்சத்தில் அதனை கண்டிப்பாக வெளியிடுவோம். அது எங்களின் கடமை. என்ன அப்டேட் என்று கேட்க வேண்டாம் என்று மட்டும்தான் கூறியிருந்தோம். ஆனால் மக்கள் இதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் மைவி 3 பற்றி அப்டேட் கூறுங்கள் என்று தொடர்ந்து கால் செய்தும் வாட்ஸ்அப் செய்தும் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அப்டேட் இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தயவு செய்து எல்லாருமே அவரை புரிஞ்சுக்கோங்க. அவர் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்க. எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்கும்போது, பொதுவான யூடியூபர்ஸ், மைவி 3 யூடியூபர்ஸை சொல்லலை, பொதுவான யூடியூபர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாருமே அவர் நம்ம மைவி 3 கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே வீடியோ போடலை. இவர் மட்டும்தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. தயவு செய்து அவருக்கும் நம்ம டார்ச்சர் கொடுக்காம நம்மளுடைய ஒத்துழைப்பையும் சப்போர்ட்டையும் மட்டும் கொடுக்கணும். அவருக்கு நம்மளோட ஆதரவை தொடர்ந்து கொடுக்கணும். நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு இன்னுமே நிறைய சப்போர்ட்டர்ஸ் கிடைப்பாங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம இப்படி டார்ச்சர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்ணவே பயப்படுவாங்க. அதனால் தயவு செய்து நம்ம கேடிவி சாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அவரோட அப்டேட்டை நம்ம கேட்கணும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.